நன்றி ஆண்டவரே. ஆவியான தேவனே, இந்த நாளில ராஜா தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். எங்க ஊழியக்காரை மறுத்து எங்களுக்கு ஏற்ற வார்த்தையை நீங்க பேசுங்க. அவரல்ல பேசுகிறது, நீங்க பேசுகிற தேவனப்பா. அந்த வார்த்தை எங்களுக்கு வழியும் ஜீவனும் சத்தியத்தையும் வெளிப்படுத்த கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்த, எங்களை நீதிமானாய் மாற்றி இப்படி வரைக்கும் காய்த்து பண்ண கிருபை தாங்க. அந்த வார்த்தை எங்களை விடுதலையாக்க ராஜா. அந்த வார்த்தை எங்களை கத்தாவே வழி நடத்த, அந்த வார்த்தையே எங்களுக்கு பலனாய் இருக்க, அதே எங்களுக்கு அடைக்கலும் கேடுகும் துருகுமாய் இருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. இப்போது எங்க ஊழியக்காரை மறந்து பேசுங்க, நாங்கள் கேட்க ஆயத்தம் ஆண்டவரே. வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் தெய்வ பயத்தோடு கேட்க கிருபை தாங்க. எல்லா துதிக்கான மகிமை வகை செலுத்துகிறோம் ஏசுன்னு கேட்சுகளை நல்ல பிதாவே. ఆమేన్. హల్లెలూయా. హల్లెలూయా. పోయిన వారం చెప్పిన వాక్యం జ్ఞాపకం ఉందా? கடந்த வாரத்துல உங்கள் மத்தியில நான் பகிர்ந்து கொண்ட தேவனுடைய வார்த்தை நீங்க ஞாபகத்துல வைத்திருக்கிறீர்கள். ఎవరి గురించి చెప్పానా? யாரை குறித்து நான் போன வாரம் பேசினேன்? చెప్పండి. சொல்லுங்க. ஜாரேபாத் గురించి. ஜாரேபாத்தை குறித்து உங்கள் மத்தியில கடந்த வாரத்துல நான் பேசினேன். ఏలియాని ఎంత బాగా ఆమె ఆదరించి ఆశ్రయించిందండి. பாருங்க, எலியாவை அவள் ஜராபாத் என்ன செய்தால் பிரியமானவர்களே, அவள் அன்போடு உபசரித்து அவளுக்கு இருந்ததை அவள் கொடுத்து ஆசீர்வதித்தாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏலியாని దేవుడు పొమ్మన్నాడు. எலியாவை ஆண்டவர் அந்த இடத்துக்கு போ என்று சொன்னார். అప్పుడు పోయినాడు. அந்த இடத்துக்கு அவர் போனார். ఆ సేవకుడు ఆహారం అడిగాడు. அந்த ஊழியக்கார ஆகாரத்தை கேட்டார். ఇచ్చింది. உடனடியாக அவள் வந்து அந்த ஆகாரத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். దేవుడు ఆశీర్వాదం. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஜராபாத் பெற்றுக்கொண்டதை நம்ம பார்த்தோம். ఈరోజు இந்த நாளில అబ్రహాం కుమారుడు ఈసాకు గురించి చూస్తున్నాం. இந்த நாளில ஆபிரகாம் குமாரனாகிய ஈசாக்கை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். తన గురించి చెడుగా ఏమీ లేదు. ஈசாக்கை குறித்து எந்த ஒரு கெட்டதாக எதுவுமே இல்லை. పాపంలో పడినట్టు పాపం చేశాడు. அவர் பாவத்துல விழுந்தது போல, பாவம் செய்தது போல எதுவுமே எழுதப்படவில்லை. చాలా నీతిమంతుడుగా ఉన్నట్టు அவர் ஆண்டவருடைய பார்வைக்கு நீதிமானாய் இருந்ததை நம்ம இந்த வேதத்துல வாசிக்கும் போது நம்ம அறிகிறோம். సరే, ఈ సమయంలో இந்த வேளையில ఆదికాండం ஆதியாகமம் 26వ అధ్యాయం 26వ அதிகாரம் మరి మొదటి వచనం முதல் வசனத்தை வாசிப்போம். Now there was a famine in the land beside the early famine of Abraham. అబ్రహాం ఉన్నప్పుడు ఒక భయంకరమైన కరువు కాలం వచ్చింది. பாருங்க, ஆபிரகாம் இருந்த நாட்களிலே ஒரு நல்ல ஒரு பஞ்ச காலங்கள் வந்திருந்தது. మరి ఇప్పుడు వాళ్ళ కుమారుడైన ఈసాకు కాలంలో కూడా ఒక భయంకరమైన కరువు కాలం వచ్చేసింది. பாருங்க, ஈசாக்கு இருந்த நாட்களிலே அந்த பஞ்ச காலங்கள் அந்த இடத்துல வருகிறது. ఇక్కడ ఈ కరువు కాలం అనేది ఏంటి? இந்த பஞ்ச காலம் என்றால் என்ன? వర్షాలు ఉండవు, மலைகள் இருக்காது, పంటలు ఏమి ఉండవు, வெளிச்சல்கள் இருக்காது. అప్పుడేమైతుంది, ఆటోమేటిక్ గా నీళ్ళు అనేది ఎక్కడ లేకుండా ఆహారం అనేది ప్రతి చోట తక్కువైపోతుంది. பாருங்க, அந்த தண்ணீர் இல்லாததுனால, எங்குமே தண்ணீர் இல்லாததுனால ஆகாரம் எல்லா இடத்துலயும் இல்லாமல் ஆகிவிடுகிறது. ఈసాకు సమయంలో కూడా అదే జరిగినట్లు ஈசாக்கு நாட்களில கூட அந்த சம்பவங்கள் நடந்ததை நம்ம பார்க்கிறோம். అబ్రహాం దినములలో వచ్చిన మొదటి కరువు గాక మరి ఒక్క కరువు ఆ దేశంలో వచ్చిన. అప్పుడు ఇసాకు గెరారులో ఉన్న ఫిలిష్తీయుల రాజైన అబీమెలెకు వద్దకు వెళ్ళెను. కరువు కాలంలో దేవుడు అద్భుతాలు చేయడం మనం చూస్తాం. இந்த இடத்துல இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த பஞ்ச காலத்துல கூட ஆண்டவர் செய்கிற ஒரு அற்புதத்தை. ஹல்லேலூயா. கொரோனா வைரஸ் లాక్డౌన్ కదా, இப்போ கொரோனா வைரஸ் ஃபுல் லாக்டவுன் வந்து விட்டது. ఎక్కడ చూసినా డబ్బులు లేదు, కష్టాలు, ఇబ్బందులు. எங்க பார்த்தாலும் பணங்கள் இல்ல, கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் இருக்கிறது. పాస్టర్లు కూడా సంఘాల ముందుపడి కానుకలు దశభాగంలో ఎవరు వేయడంలో பாருங்க, ஊழியக்காரர்களுக்கு கூட சபைகள் கூடப்பட்டு அநேகர் காணிக்கை இல்லாமல், தசபாகம் இல்லாமல் அவங்க கூட வழி நடந்து போஷிக்கப்படாமல் இருக்கிறார்கள். ఏం బిడ్డలారా, கர்த்தருடைய பிள்ளைகள்
దశమ భాగం తీసుకొని మీ దగ్గర ఏముందో కాపర్ దగ్గరికి రండి. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு உங்களுடைய மேய்ப்பரை தேடி வாங்க. దేవుడు నిన్ను ఆశీర్వదిస్తాడు. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. హల్లెలూయా. హల్లెలూయా. సరే, ఇక్కడ ఏం జరుగుతుందంటే రెండవ వాక్యంలో the Lord appeared to Isaac and said, do not go down to Egypt. பாருங்க, ஆண்டவர் ஈசாக்குக்கு பிரதித்திரமாயி நீ எகிப்துக்கு போகாதே என்று சொல்லுகிறார். போவద్దు ఎగిప్తుకి. எகிப்துக்கு நீ போகாதே என்று சொல்லுகிறார். కష్టం వస్తే పాపం జీవితానికి పోవద్దు. கஷ்டத்தின் காலத்துல நீங்க பாவமான வழிக்கு நீங்கள் போவாதீர்கள். అర్థమైందా చెప్పింది? நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? ఆన్లైన్ లో ఉండేలకు అర్థమవుతుంది. ஆன்லைன்ல இருக்கிற உங்களுக்கும் புரிகிறதா? ఈ ఆడవాళ్ళందరూ ఏం చేస్తారంటే இந்த ஆண் பெண்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் చూసే కొంచెం బాగుంటారు. அவங்க பார்க்கிறதுக்கு அழகுள்ளவர்களா తెల్లగా நல்ல கலரா இருப்பார்கள், வெள்ளையா இருப்பார்கள், ఎత్తుగా ఉంటారు, நல்ல ஹைட்டா இருப்பார்கள், చూసే అందంగా ఉంటారు. அவங்க பார்க்கிறதுக்கு அழகா இருப்பார்கள். ఇంట్లో కష్టమైపోయింది, வீட்டுல கஷ்டங்கள் வருகிறது. ఏం చేస్తారంటే அவங்க என்ன செய்கிறார்கள் என்றால் వాళ్ళు తప్పైన మార్గంలోకి அவங்க தவறான வழிகளுக்கு கடந்து போகிறார்கள். ఏమి அது என்ன வழி? అది వ్యభిచారము, వేసితం. விபச்சாரத்துக்கு வேசித்தனத்துக்கு கடந்து போய் விடுகிறார்கள். జాగ్రత్తగా ఉండండి, హెచ్చరికగా ఉండండి. நீங்க மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும். మీ శరీరము దేవుని ఆలయమై ఉన్నది. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாய் அது இருக்கிறது. డబ్బు కోసము తప్పుడు మార్గాలకి వెళ్ళగాకండి. பணத்துக்காக தவறான வழிகளை தேடி போகாதீர்கள். ఇక్కడ దేవుడు ఈసాకు చెప్తున్నాడు, ఎగిప్తుకి పోవద్దు. ஈசாக்குக்கு ஆண்டவர் பிரதித்திரமாய் சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போகாத. ఎగిప్తు అంటే ఏంటి? పాముని ఆరాధన చేసే దేశం. எகிப்து தேசம் எப்படிப்பட்ட தேசம்? ஒரு சர்வத்தை ஆராதிக்கிற ஒரு தேசம். అది పాపం నిండిన దేశం. அது பாவம் நிறைந்திருக்கிற தேசம். అక్కడ ఆహారం ఉండొచ్చు, அந்த ஆகாரம் இருக்கலாம். పోవద్దు ఈసాకు. ஈசாக் நீ போகாத. నువ్వు ఎక్కడుండో అక్కడే ఉండు. நீ எங்க இருக்கிறாயோ அங்கே இரு. ఫెయిత్ సెంట్రల్ చర్చ్ లో ఉండవా? అక్కడే ఉండు. நீங்க ஃபெய்த் சென்டர் சபையில இருக்கிறீர்களா? அங்கே இருங்க. చిన్న మందిరం అక్కడే ఉండు. சின்ன சபையா நீங்க அங்கே நிலைத்து நில்லுங்க. చిన్న పాస్టర్ అక్కడే ఉండు. ஒரு சிறு ஊழியக்காரனா ஊழியக்காரோடு கூட இருங்க. ఎక్కడెక్కడికో పోవద్దు. எங்கெங்கயோ நீங்க ஓடிக்கொண்டு இருக்காதீர்கள். డోంట్ గో ఫర్ ఈజిప్ట్. எகிப்துக்கு போகாதீர்கள். జాగ్రత్తగా ఉండండి. மிகவும் ஜாக்கிரதையா இருங்கள். ఈ కరువు కాలం వచ్చిందా? ஒருவேளை பஞ்ச காலம் உங்களுக்கு வந்திருக்கிறதா? కష్టం వచ్చిందా? கஷ்டங்கள் வந்திருக்கிறதா? ఉండే చోట్ల நீங்க இருக்கிற இடத்திலே இருங்க. నేను ఆశీర్వదిస్తాను. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். చూడండి, విశ్వాసులకి ఒక విధమైన సాతాని ఆత్మ వస్తుంది. விசுவாசிகளுக்கு ஒரு விதமான பிசாசுடைய கிரியைகள் வருகிறது. అది ఏంటంటే அது என்னவென்றால் తిరుగుతా ఉండేది. ఇక్కడికి అక్కడికి అక్కడికి ఇక్కడికి ఇక్కడికి అక్కడికి అక్కడికి పోతే ఆశ, ఇక్కడ పోతే ఆశ, ఇక్కడ పోతే ఆశ, ఇక్కడ పోతే ఆశ, ఇక్కడ పోతే బాగుంటుంది, అక్కడ పోతే బాగుంటుంది, తిరుగుతా. விசுவாசிகள் என்ன செய்வார்கள் என்றால் இங்க போன ஆசீர்வாதம், அங்க போன ஆசீர்வாதம், அங்க போன ஆசீர்வாதம் என்று சுத்திக் கொண்டே இருப்பார்கள். పాస్టర్ పీటర్ ద్వారా అద్భుతమైన వాక్యాలు, అగ్ని అభిషేకము దేవుని బయలుదేరుతా ఉంటే వాళ్ళకి సాల్దు. பாஸ்டர் பீட்டர் மூலமாய் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது, அவருடைய வல்லமை இருக்கிறது. இது மாத்திரம் அவங்களுக்கு போதாது. దేవుని అగ్ని అభిషేకం ఉన్ని దేవుని ఆత్మతో నడిపింపబడుతుంటే అది సాలదు. ஆண்டவருடைய அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்து அவருடைய ஆவினால நிரப்பி அவர் நடத்தி கொண்டிருந்தால் அது போதாது. ఐగుప్తుకి పోవాలి. அவங்களுக்கு எகிப்துக்கு தான் போக வேண்டும். ఎగిప్తుకి పోయి ఆహారం ఉంటుందా? ஏனென்றால் எகிப்துல ஆகாரம் இருக்கிறது என்று. అక్కడ పాపమైన ஆனா அந்த இடத்துல என்ன இருக்கிறது? பாவம் நிறைந்திருக்கிறது. ఈసాకు దేవుడు చెప్తున్నాడు, డోంట్ గో టు ఈజిప్ట్. ஈசாக்குக்கு தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போவாத. ஸ்டே இன் தி பிளேஸ் வேர் யூ ஆர். நீ இருக்கிற இடத்திலே நீ இரு என்று சொல்லுகிறார். కష్టమైతే చెడ్డ మార్గానికి పోదు. கஷ்டங்கள் வரும்போது நீங்க தவறான வழிகளை தேடி போய் கொண்டு இருக்கிறீர்களா? కడుపు కోసం పోయి నీ శరీరాన్ని అపవిత్ర చేసుకో. வயிற்றுக்காக நீங்கள் தவறான வழிகளுக்கு கடந்து போய் உங்கள் சரீரங்களை வந்து நீங்கள் குற்றமுள்ளதாய் மாற்றுகிறீர்களா? మీ ప్రాణం పోగొట్టుకోండి.
உங்க ஜீவன் போய் விடுகிறது. నీ ఆత్మ నష్టం చేస్తుంది. உங்க ஆத்மா நஷ்டப்பட்டு போகிறது. దేవుడు ఏం చెప్పాడు? లోకమంతా నువ్వు ఆదాయం చేసుకుని నీ ఆత్మ నష్టం పొందా లాభం ఏమి? நீங்க உலகம் முழுதும் ஆதாயம் படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் என்ன லாபம்? జాగ్రత్తగా బతకాల. ஆகையால் நம்ம மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ఎగిప్తుకి పోవద్దు. நம்ம எகிப்துக்கு போக கூடாது. నీకు ఆహారం నీళ్లు లేకపోయినా సరే అన్నం లేకపోయినా సరే ఎగిప్తుకు పోవద్దు. நம்மளுக்கு தண்ணீர் இல்லாவிட்டாலும் ஆகாரங்கள் இல்லாவிட்டாலும் நம்ம எகிப்துக்கு போக கூடாது. கஷ்டம் வస్తే போய் சாராய் తాగేది. கஷ்டங்கள் வருகிற நேரத்துல சிலர் என்ன செய்கிறார்கள்? சாராய கடைக்கு போய் சாராயத்தை குடிக்கிறார்கள். బీడాలు సిగరెట్లు పాన్ పరాగులు అంచులేసుకుంటారు. சிலர் அம்சு பீடா பான் பராக்கை போடுகிறார்கள். దేవుని చిత్తం కాదు. அது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. எகிப்துக்கு போవద్దు. எகிப்துக்கு நம்ம போக கூடாது. ఎంత కష్టమైనా సరే எவ்வளவு கஷ்டம் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் சரி. చేతులెత్తి హల్లెలూయా చెప్పండి. ஹல்லேலூயா. అదే ఆదికాండం 26:12 వచనం. அதே ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம். ఇసాకు ఆ దేశం అంతటి వాడు విత్తనము వేసి ఆ సంవత్సరం 100 ఫలము పొందెను. యెహోవా అతనిని ఆశీర్వదించును గనక ఆ మనుష్యుడు గొప్పవాడయ్యాడు. Read in English. Then Isaac sowed in that land and received in the same year 100-fold, and the Lord blessed him. ఐగుప్తుకి పోవద్దు అని చెప్పిన దేవుడు, எகிப்துக்கு போவாதே என்று சொன்ன தேவன், ఉండే చోట్లోనే ఉండని చెప్పిన దేవుడు, நீங்க இருக்கிற இடத்திலே நீங்கள் இருங்கள் என்று சொன்ன தேவன், ఈసాకు అదే పట్టణంలో ఉన్నాడు. ஈசாக் என்ன செய்தார்? அவருக்கு கீழ்ப்படிந்து அதே பட்டணத்துல இருந்தார். అక్కడ పంటేసి அந்த இடத்துல வந்து அவர் விதையை விதைக்கிறார். అక్కడ 100 మార్లు 100-fold అంటే ఏం అర్థం తెలుసా మీకు? 100-fold అంటే 100 மடங்கு தேவன் ஆசீர்வதித்தார். 100 విత్తనాలు వేస్తే 100 విత్తనాలు பாருங்க, நம்ம வந்து 100 விதைகளை விதைக்கும் போது அது 100 மடங்காக நமக்கு பலனை கொடுக்கிறது. అది డబుల్ అన్నమాట. அது ரெட்டிப்பாக கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். ఇక్కడ 100 times. இங்க என்ன சொல்லுகிறது? 100 மடங்கு ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறது. అది ఎట్లా క్యాల్కులేట్ చేస్తావు మ్యాథమెటిక్స్ లో? நீங்க மேத்ஸ்ல எப்படி அதை கணக்கிடுவீர்கள்? ఒక్కటికి 100 అంటే 1க்கு 100 என்று சொன்னால், ఒక్కటికి 100 అంటే 10కి 1000. பாருங்க, ஒரு விதைக்கு 100 கனிகள் என்று சொன்னால் 10 விதைக்கு 1000 கனிகள். అప్పుడు ఏమవుతుందంటే 100కి 10,000. அப்ப 10,000க்கு 1000க்கு 10,000. 100కి 1000. So you calculate 100 into 100. 100 into 100 நீங்க கால்குலேட் பண்ணும்போது, So it is multiplication. பாருங்க, அது வந்து அதிகமாகிறது. 100-fold. பாருங்க, 100 மடங்கு தேவன் ஆசீர்வதித்தார். Isaac planted crops in the land, and the same year reaped 100-fold because the Lord blessed him. பாருங்க, ஈசாக்கு அதே நிலத்துல அங்கேயே விதையை விதைத்தார். அந்த நாட்களிலே, அந்த பஞ்ச காலத்திலே ஆண்டவர் என்ன செய்தார்? 100 மடங்காய் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ఏమి చూడండి ఎంత బాగా దేవుడు చెప్తున్నాడు. ఐగుప్తుకి బాగుందంటాడు. నువ్వు ఉండే చోట్లనే ఉండు, నువ్వు ప్రార్థన చేస్తా ఉండు, నువ్వు దేవుని వాక్యానికి లోబడు, నువ్వు దేవునికి పరిశుద్ధంగా ఉండు, నిన్ను నేను ఆశీర్వదిస్తాను, 100 ఆశీర్వదిస్తానని చెప్పిన దేవుడు అదే రీతిగా ఈసాకుకి 100 ఆశీర్వాదం. பிரியமானவர்களே, பாருங்க, உன்னை வந்து எகிப்துக்கு போவாத, நீ இருக்கிற இடத்துல இரு என்று ஈசாக்கு சொன்னதுனால அவருக்கு அதே இடத்துல 100 அவர் விதையை விதைத்தார். அதே வருஷத்துல அதே இடத்துல ஆண்டவர் 100 மடங்காய் ஆசீர்வதித்தார். 13వ వాక్యం చెప్పండి. 13வது வசனத்தை வாசிப்போம். ఆదికాండం 26:13.
ஆதியாகமம் 26வது அதிகாரம் 13வது வசனம். అతడు మిక్కిలి గొప్పవాడు వరకు క్రమక్రమముగా అభివృద్ధి పొందుచూ వచ్చెను. Amen. అతనికి గొర్రెల ఆస్తియు గొడ్ల ఆస్తియు దాసుల గొప్ప సమూహమును కలిగినందున ఫిలిష్తీయులు అతని యందు అసూయపడిరి. பிலிஸ்தியரு கடுப்பு காலை மண்டேத்தோருக்கு ஆசீர்வதிச்சாங்க. பாருங்க, பிலிஸ்தியருக்கு வயிறெறிந்து அவங்க மேல ஒரு பொறாமை வருமட்டுமாய் ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தை என்று பார்க்கிறோம். Complete blessing for Isaac. ஈசாக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? முழுமையான ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அபிவிருத்தி அபிவிருத்தி அபிவிருத்தி, டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட், ரிச்னஸ், பவர் இன்க்ரீஸ் ஃபார் ஐசாக். பாருங்க, ஈசாக்கை பார்க்கும்போது அவனுக்கு பலனும் அவன் பெரியவனுமாயுமாய் ஐஸ்வர்யமாயுமாய் அவன் பெருகி 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 எல்லாவற்றிலும் பெருகினான் என்று பார்க்கிறோம். எந்த ஐஸ்வர்யவத்துடைய ஐயாளத்தை எவ்வளவு ஐஸ்வர்யவானாய் மாறினார் என்று சொன்னால், మేకలు గొర్రెలు గొడ్రెలు ఆవులు గేదెలు అన్ని డబల్ డబల్ సేవకులు మనుషులు. he became a big community. பாருங்க, அந்த இடத்துல வேலை செய்கிறவர்கள், அவருக்கு ஆடு மாடுகள் எல்லாமே ஒரு ஜனங்கள் எல்லாமே பெருகி அவர் ஒரு பெரிய சந்தானமாய் மாறினார். ఫిలిష్తీయులు కడుపు మండి కాలిపోయేంత వరకు ఈసాకు ఆశీర్వదించారు. பிலிஸ்தியர்களுக்கு பிலிஸ்தியர் பெருமைப்படுற மட்டுமாய் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு ஈசாக்கை ஆண்டவர் அப்படியாய் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? எகிப்துக்கு போகாதீர்கள், நீங்க இருக்கிற இடத்திலே இருங்க. பாவமான வழியை தேடி போகாதீர்கள், ஜெபத்தோடு இருங்கள், ஆண்டவரோடு இருங்கள். லாக்டவுன் అయినా సరే, அது லாக்டவுன் வந்தாலும் சரி, அது என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவர் உங்கள் சார்பில் இருக்கிறார். ஈசாக்கை ஆசீர்வதிச்ச தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த அதே தேவன் 100 ఇచ్చిన దేవుడు, 100 மடங்கு ஈசாக்குக்கு கொடுத்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க மாட்டாரா? ఆయన మాట తప్పని దేవుడు. அவர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். అబద్ధాలు చెప్పడానికి ఆయన నరుడు కాదు. அவர் பொய்களை பேச அவர் மனிதன் அல்ல. ఆయన మాంసంతో ఉన్న నరుడు కాదు. அவர் மாம்சத்தில் இருக்கிற ஒரு சாதாரண மனிதன் அல்ல. ఆయన దేవాది దేవుడు. அவர் தேவாதி தேவனாய் ராஜாதி ராஜனாய் இருக்கிறார். எகிப்துக்கு போக, நம்ம எகிப்துக்கு போக கூடாது. எல்லா தலைகளை வணங்கி கண்களை மூடி, ప్రభువా ஆண்டவரே, எகிப்துக்கு நாங்கள் போக கூடாது, நாங்கள் பாவத்துக்கு திரும்ப கூடாது, ఉండే చోట్లోనే ఉండాలా, நாங்கள் இருக்கிற இடத்திலே நாங்கள் இருக்க வேண்டும், ఉన్న చోట్లోనే ఆశీర్వాదము, இருக்கிற இடத்துல தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. where you are you will be blessed. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்திலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். లాక్డౌన్ వల్ల మీ బిడ్డలు ఎన్ని కష్టాలు పడతారు. ஒருவேளை இந்த லாக்டவுன்னால உங்க பிள்ளைகள் கஷ்டத்தோடு கூட இருக்கலாம். ఎంత కష్టపడుతున్నారు ప్రభు, எவ்வளவு கஷ்டங்கள் பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, ప్రభా నా బిడ్డలను ஆண்டவரே, என் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு. ఈసాకుకి ఆదికాండం 26వ అధ్యాయం 12వ వచనములో ఏమి రాయబడిందో వందంతల ఆశీర్వాదము ఫెయిత్ సెంట్రల్ సంఘ విశ్వాసులకి ప్రతి ఒక్కరికి అనగా ప్రతి ఒక్కరికి ఆశీర్వాదం ఇచ్చి కాపాడు. ஆண்டவரே, ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனத்துல ஈசாக்கை எப்படி 100 மடங்காக அதே இடத்துல ஆசீர்வதிக்கிற ராஜா, ஃபெய்த் சென்டர் சர்ச் சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களையும் அப்படியா என் தேவன் ஆசீர்வதிப்பிடாத தகப்பனே. ఈ ప్రతి పాస్టర్లని ప్రతి సేవకుల్ని ఈసాకును ఆశీర్వదించినట్లుగా 100 రెట్లు ఆశీర్వదించారు.
ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களை கூட ராஜா ஊழியக்காரர்களை கூட ராஜா ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல 100 மடங்காய் இப்படி ஊழியத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. నీ బిడ్డలకి ఏ కొరత కాదు, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறை இருக்க கூடாதப்பா. నిండు ఆశీర్వాదం, பரிபூர்ண ஆசீர்வாதம் ஆண்டவரே. యేసు నామములో ఆశీర్వాదం, இயேசு நாமத்தினால உங்களுக்கு ஆசீர்வாதம். ఈసాకును ఆశీర్వదించారే, ஈசாக்கை நீங்க பஞ்ச காலத்துல ஆசீர்வதித்தீரே, కరువు కాలంలో ఆశీర్వదించారు. பஞ்ச காலத்துல ஆசீர்வதித்தீரே. ఆ ప్రపంచమంతా దేశమంతా ఫిలిస్తియా దేశమంతా అందరూ రాజులతో సహా అసూయపడేంత ఆశీర్వాదం. ஆண்டவரே பிலிஸ்தியர் எல்லாரும் ராஜாக்களே ஜனங்கள் எல்லாரும் அவங்களை பார்த்து ஆச்சரியப்படத்தக்க அவங்க மேல ஒரு எரிச்சல் உண்டாகிற மட்டுமாய் நீங்க ஆசீர்வதித்தீரே. నీ బిడ్డలని అంత ఉన్నత స్థాయిలో ఆశీర్వదించి వాళ్ళని ఎత్తైన స్థలంలో నిలబెట్టండి. ஆண்டவரே இப்படி பிள்ளைகளை அப்படியா நீங்க உயர்ந்த ஸ்தலத்துல நீங்க உயர்த்தி ஆசீர்வதித்து நிக்க வைங்க ஆண்டவரே. వాళ్ళు ఏ స్థితిలో ఏ గతిలో పేదరికంలో కష్టాలలో ఉన్నా పర్వాలేదు, ஆண்டவரே ஒருவேளை அவங்க ஏழ்மதனத்துல கஷ்டத்துல இருந்தாலும் சரி, వాళ్ళ ఇల్లు కరువు కాలంలాగా పేదరికం అయిపోయినా పర్వాలేదు, ஆண்டவரே அவங்க வீடுகள் ஆண்டவரே பஞ்ச காலத்தை போல வெறுமையா இருந்தாலும் దేవుడు ఆశీర్వదించే దేవుడు. ஆனா நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் நீங்க ஆசீர்வதிக்கிற தெய்வம். నీ వల్ల అసాధ్యమైంది ఏమీ లేదు. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்ல. ప్రతి ఒక్కరిని ఆశీర్వదించు. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. ఇస్సాకు ఆశీర్వాదం, ஈசாக்குடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் கடந்து வரட்டும். ప్రతి ఒక్కరిని కాపాడండి. ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. యేసునామములో ప్రార్థన చేసి వేడుకుంటున్నాము తండ్రి. இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. చేతులెత్తి హల్లెలూయా, ஆமென். ஹல்லேலூயா, హల్లెలూయా. ஹல்லேலூயா. మంచి సమయానికి మనం ఇచ్చినాం. நம்ம நல்ல நேரத்துக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ఏంటంటే அது என்னவென்றால் రొట్టె వెలుచుట బల్లారాధన. நாங்கள் நம்ம ரொட்டியை விட்டு நம்ம புசிக்கிற நேரத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம். తిరువిருந்து ఆరాధన, திருவிருந்து ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். చేతులెత్తి హల్లెలూయా. ஹல்லேலூயா. చాలా బాధ అవుతుంది. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கிறது. మనమందరమే సంఘంలో కలిసి ఎంత బాగా ఈ బల్లారాధనని ఆరాధన చేస్తాం. நம்ம சபையாராக எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு சந்தோஷமா இந்த ஒரு ஆராதனையில நம்ம பங்கு பெற்றுக் கொண்டிருந்தோம். ఈ రోజు ఈ హోలీ కమ్యూనియన్ இந்த நாளில் இந்த திருவிருந்து ஆராதனையில సేవకుల కుటుంబం, வெறும் ஊழியக்கார் குடும்பமும் సేవకులుగా మేము మందిరంలో ఈ రోజు ఈ ఆరాధన పాటిస్తున్నాం. நாங்க ஊழியக்கார் குடும்பமாய் நாங்கள் இந்த திருவிருந்து ஆராதனையில பங்கு பெறுகிறோம். మీరు విశ్వాసులు అడగవచ్చు, మరి పాస్టర్స్ మేము ఏం చేయాలి? ஒருவேளை விசுவாசிகள் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஐயா என்று. నేను ప్రార్థన చేస్తున్నాను. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ఈ నెల లోపల இந்த மாதத்துக்குள்ளாக మీ ఇంటికి మేమే వచ్చి తీసుకొచ్చి రొట్టె ద్రాక్ష రసం ఇస్తాం. உங்க வீட்டுகளுக்கு நாங்கள் கடந்து வந்து உங்களுக்கு அந்த இடத்துல அப்பப்பட்டதிலையும் திராட்சை ரசத்தையும் நாங்கள் பரிமாறுவோம். ఎవరు బాధపడరు, யாரும் வேதனைப்படாதீர்கள். దేవుడు పరిస్థితుల్ని మార్చేస్తాడు. ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். దేవాలయ రొట్టెని ద్రాక్ష రసం ఆశీర్వదించండి. రొట్టెని ద్రాక్ష రసం ఆశీర్వదించండి. ஆண்டவரே இந்த ரொட்டியும் இந்த திராட்சை ரசத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க. మీరు చెప్పారు, ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க నా రాకడ వరకు என்னுடைய வருகை மட்டுமா ఈ రొట్టెలు విరుచుట మీరు ప్రతిసారి దాన్ని భుజించండి. இந்த அப்பப்பட்டதிலையும் திராட்சை ரசத்தையும் நீங்கள் நினைவு கூற வேண்டும். Take part in the holy communion until I come in. ஆண்டவருடைய வருகை மட்டுமா இதில் நாம பங்கு பெற வேண்டும்.